Hi friends, first இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்ன சமையல்னா சூப்பரா வந்து ருச்சி வரணுங்க. வேர்க்கடலை நல்லா இந்த அளவுக்கு வந்து ஒட்டாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹொகாதி ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹொகாதி நல்வாழ்த்துக்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு வாங்க இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க. சமையலோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செந்துக்களி தாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். ஹொகாதிக்கும் சித்திரை மாதம் பிறப்புக்கும் பார்த்தீங்கன்னா செந்துக்களி செய்கிறது வந்து ரொம்பவே வழக்கங்க. இன்னைக்கு வாங்க செந்துக்களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் போட்டுக்கிறேங்க செந்துக்களி செய்கிற வீடியோ. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க. இன்றைக்கி வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க. தோசை தாங்க செஞ்சுட்டே இருக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசைங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா தோசை தான் இருக்குது. அடுத்ததாக சாதங்க, நல்லா சுட சாதம். அதுக்கப்புறமா ஸ்பெஷலாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசம் தான் ஸ்பெஷலானா. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா உளுள் வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து ரசம் வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப கோல்டெல்லாம் அது போல் இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த உளுவில் பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கோம். இது பேர் தான் பார்த்திங்கன்னா உளுன்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சக்கரை போட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நொய் பார்த்திங்கன்னா இது வந்து செந்துக்களி செய்யறதுக்காக நொய் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணியும் பிடிச்சி வச்சுருக்கேங்க. அடுத்ததாக ஸ்பெஷலான குழம்பு வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா செஞ்ச மட்டன் குழம்பு இருக்குதுங்க. அடுத்ததாக மட்டன் வறுவலும் இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுனே இருக்கிறாங்க. தோசை சுட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம செந்துக்களி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செந்துக்களி சாப்பிட்றதுக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செந்துக்களி வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இப்போ தோசை சுட்டுட்டு செந்துக்களி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தோசை சுட்டு எடுத்துட்டாங்க. தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரசம் சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க இப்போ செந்துக்களி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். அது மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ராகி மாவு தேவைப்பட்டால் அது கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு ஒயிட் கலரில் பச்சரிசி மாவை தாங்க போட்டு செய்ய போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த செந்துக்களி சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நொய் எடுத்து வச்சுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக களி செய்வோம்ல அந்த நொய்ங்க, பச்சரிசி நொய்யை இது மாதிரி 2-3 உடச்சி வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது 1 கப் நொய்க்கு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கினா கரெக்டாக இருக்குங்க. 3 கப் தண்ணி அளந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஆன் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நொய் சேர்த்துக்க போகிறோம். மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெள்ளை பாகு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம நுணுக்கி வச்சுக்கிற வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பீஸாக இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து கரைஞ்சி வந்துடும். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவாங்க. உப்பு சேர்த்துக்கினா ரொம்பவே நல்லா இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன்.
கல்லுப்பு வந்து இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரும்போதே பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் கரைஞ்சிடும். இது வந்து வெல்லம் வந்து ரொம்ப நம்ம பாகு மாதிரி காய்ச்ச வேண்டியது இல்லை. வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும். இதை ஏன் நம்ம ஃபர்ஸ்டே செய்கிறோம் அப்படின்னா வெல்லம் வந்து பாகு வந்து நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அது போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ இது தண்ணி கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம நொய் போட்டுட்டு எப்படி கலரலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெல்லம் வந்து சூப்பராக வந்து கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வரணுங்க. பாகெல்லாம் வர தேவையில்லை, இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தாலே போதும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் கல் மண் தூசு ஏதாவது இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இது போல் வடிகட்டி எடுத்துட்டா சூப்பராக வந்து ஃபில்டர் ஆகிடும். அடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு மண் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. இது பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வந்து சூப்பரான வெள்ளைப்பாகு வந்து ரெடிங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்தா பிடிக்காது, அதனால நான் சேர்த்துக்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து சலன்னு கொதிச்சாச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல நொய், அதை வந்து சேர்த்துக்கலாம். நொய் சேர்த்துட்டு நல்லா வந்து நொய் வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். செந்துக்களிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து செஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு நொய் வந்து நல்லா வேகட்டும். நொய் பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிச்சிருச்சிங்க. நல்லா வந்து கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து அடி பிடிச்சிடும். அதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு நொய் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக நல்லா வெந்து வந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டி பிடிக்காமல் வரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நொய்யை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஓப்பன்லேயே நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நொய் வந்து வெந்துருச்சு. கையில் எடுத்து பார்த்தா நல்லா வந்து மசிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்து நொய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவை சேர்த்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இது போல் சேர்த்துக்கோங்க. நம்ம பரப்பி சேர்த்துக்கணும் அப்படின்னா வந்து வேகாது அந்த அளவுக்கு. அதனால இது போல் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பால் 1 கப் வந்து நொய் எடுத்தவங்க 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம். 1.5 கப் அளவுக்கு மாவு வந்து போட்டால் வந்து கரெக்டாக இருக்குங்க. மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. பச்சரிசி மாவு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோவாக வந்து போட்டுக்கிறாங்க. அதை பாருங்கள். பார்த்து நீங்களும் அதே போல் செஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்ச மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மாவு வந்து நல்லா வெந்து வந்தால் தான் பார்த்தீங்கன்னா களி வந்து நல்லா கட்டி இல்லாத கலர முடியும். இப்போ மாவு வேகட்டும். மூடி வச்சிடறேன். இப்போ வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. தீயாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து வேகுதுங்க. ரொம்ப நேரம் நல்லா வெந்து வந்தால் தான் பார்த்தீங்கன்னா களி கிண்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை வேர்க்கடலையே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு இடித்து வச்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேகணுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா வந்து வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா களி வந்து சூப்பராக வந்து வெந்தாச்சு. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து வச்சிடுறேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துட்டு இப்போ இதை வந்து கலரிக்கலாம். இது போல் பார்த்தீங்கன்னா மத்து இருக்குதுல்ல அதோட பின்னாடி பக்கம் வச்சு இப்போ நல்லா வந்து கலரிக்கோங்க. பார்த்து கலருங்க. கை மிளகுன்னு வந்துரு போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். கட்டியெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து இது போல் கலரி எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. இப்போ வந்து இந்த மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இது வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா வந்து போதுங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கலரிக்கலாம். வந்து கீழே வச்சு நல்லா வந்து
கட்டெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து கிளறி வச்சுக்கலாம். கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே நல்லா நைஸாக வந்து கலரி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க இது கலர்றதுக்கு. நிதி சார் உள்ள மாவு வச்சுக்க மாதிரி இது மேலே கையில் பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஒட்டாத வரணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பதம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வந்து இது போல் உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா முறுக்கு கோலால் எடுத்துக்கிறேங்க. இந்த அச்சு போட்டுக்கிறேன். இந்த அச்சு போட்டுட்டு ஸ்டாரில் வர வாட்டி கெட்டியா இருந்துச்சு. இதே போல் எல்லா மாவையும் பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து இந்த பாத்திரத்துல வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான சந்துக்களி வந்து ரெடிங்க. இது கூட வச்சு சாப்பிட வெள்ளைப்பாகும் வேர்க்கடலை பொடியும் வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டாங்க. இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி 2 எடுத்து வச்சுக்கிறாங்க. 2 சாப்பிட முடியாது இருந்தாலும் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா வெள்ளை பாகம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துட்டு வேர்க்கடலையும் அதிகமாக போட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா பருப்பும் வச்சு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பை வேக வச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அது போல் வச்சு சாப்பிட பிடிக்காது. இது போல் தாங்க செய்வேன். எப்போயுமே நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்